இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த பெரியநாயகி அன்னையினுடைய திருத்தலத்திலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் உங்களுடைய வலதுகரத்தை உயர்த்தி உங்களுக்கு தேவையான அனைத்து அருளையும் ஆசிரையும் பொழிவதற்காக நம்மளுடைய தாய் காத்திருக்கின்றார். எனவே அனைவரும் மரியே வாழ்க என்று அனைவரும் சத்தமாக சொல்லும். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, விண்ணை சார்ந்தவைகள் மாறலாம், மண்ணை சார்ந்தவைகள் மாறலாம், சொந்தங்கள் மாறலாம், பந்தங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம். ஆனால் என்றுமே மாறாத ஒருவர் இருக்கிறார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என்றுமே மாறாத ஒரு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்காக, குறிப்பாக 1 தெசலோனிக்கர்கள் இது திருமுகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் அனைவரும் தூயவர்களாக மாறுவதுதான் இறைவனுடைய திருவுளம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாம் அனைவரும் தூயவர்களாக, நல்லவர்களாக, இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் நிரம்ப பெற்றவர்களாக வாழ்வதற்காக கடவுள் ஒவ்வொரு நாளும் தன்னையே தியாகமாக இந்த கல்வாரி பலியின் வழியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த உன்னதமான அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் அன்பையும் நாம் நிறைவாக அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும். அந்த அனுபவத்தையும் அந்த அன்பையும் இரக்கத்தையும் நம்முடைய தாய் பெரியநாயகி அன்னை அவர்கள் நமக்கு பெற்றுத் தருகின்றார் தன்னுடைய மகனிடமிருந்து. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்களோடு சிந்திப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் பராமரிப்பும். அன்னை என்றாலே அழகு என்று சொல்வார்கள், அன்னை என்றாலே அற்புதம் என்று சொல்வார்கள், அன்னை என்றாலே அதிசயம் என்று சொல்வார்கள், அன்னை என்றாலே மகிழ்ச்சி என்று சொல்வார்கள், அன்னை என்றாலே இரக்கம் என்று சொல்வார்கள், அன்னை என்றாலே கனிவு கரிசனை என்று நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஏனென்றால் அவ்வளவு மகிமை பெற்றவள் அன்னை தாய். இன்றைய இறைவார்த்தை அனைத்து நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், ஆண்டவருடைய பராமரிப்பு எவ்வாறு இருந்தது போல அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் பராமரிப்பும் நம் ஒவ்வொருவரையும் பல்வேறு வழிகளிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களை, பொன்வாயார் மிக அழகாக சொல்லுவார், என் உடல் முழுவதும் நாவாக இருந்தாலும் அன்னை மரியாளை போற்றி புகழ எனக்கு காலமும் நேரமும் பத்தாது என்று சொல்வார். அவ்வளவு மகிமை படைத்தவள், அவ்வளவு அதிசயம் கொண்டவள் நம்மளுடைய தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளிடே நீங்கள் கையேந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த தாய் என்றுமே நம்மை கைவிட்டதில்லை, நம்மை எப்பொழுதுமே நம்மை அரவணைக்கின்ற ஒரு தாயாக, நம் அனைவருக்குமே உடனிருக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். இதைதான் 6ஆம் சின்னப்பர் சொல்லுவார், நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டுமா, முதலிலே நீங்கள் அன்னை மரியாளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தன்னுடைய உதரத்திலே 10 மாதம் சுமந்து ஒரு வாழும் நற்கருணையாக, ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தாயாக, ஒரு பரிசுத்தம் நிறைந்த ஒரு தாயாக இருந்தவள் தான் நம்மளுடைய தாய் அன்னை மரியாள். அவ்வளவு மகிமை படைத்தவள். சாதாரண ஒரு மனுஷியாக இந்த மனுகுலத்திலே பிறந்தவுடனே ஆண்டவராகிய கடவுளுடைய அருள் துணையினாலும் தூயாவினுடைய வல்லமினாலும் இன்றைய 2ஆம் வாசகத்திலே செவிமடுத்தோம் அல்லவா. தூயாவினுடைய அருள் பல்வேறு வழிகளிலே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு குணமளிக்கும் அருளை கொடுக்கின்றது, ஒருவருக்கு ஞானத்தோடு பேசுகின்ற ஆற்றலை கொடுக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வழிகளிலே அந்த தூய ஆவியானவர் அந்த அருளை கொடுக்கின்றார். அதே போலதான் நம் அன்னை மரியாளுக்கு நம் ஆண்டவராகிய கடவுள் இந்த ஆவியை கொடுக்கின்றார். அதனால்தான் அன்னை மரியாள் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் ஒரு அரசியாக ஆண்டவர் அவரை உருவெடுத்தார். காரணம் என்னவென்றால், தன்னுடைய பரிசுத்த வாழ்வினாலும் தன்னுடைய உண்மையான பிரசன்னத்தினாலும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவர் நிறைவாக அனுபவித்தார், சுவைத்தார். அதனால்தான் தன்னையே தியாகமாக கொடுத்தார். அதனால்தான் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிந்து பேசும் ஒரு தாயாக, என்று நம்மோடு உடனிருந்து நம்மை வாழ வைக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றால் நம்மளுடைய அன்னை தாய் அவர்கள். ஒரு நிமிடம் அன்னை தாயினுடைய அந்த படத்தை உற்றுமாறுங்கள். எந்த ஒரு கலக்கமும் இருக்காது, எந்த ஒரு கரையும் இருக்காது. ஒரு புன்சிரிப்போடு மகிழ்ச்சியோடு அரவணைக்கின்ற ஒரு தாயாக தான் இருப்பாள் நம்மளுடைய அன்னை தாய் அவர்கள். அதனால் தான் சொன்னேன், அன்னையினுடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் என்று நம்மோடு இருக்கிறது என்று. இதை தான் மேக்சிமிலியன் கோல்பே சொல்வார் மிக அழகாக, புனித கன்னிமரியாளை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். நாம் அனைவரும் புனித அன்னை மரியாளை மிக அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் அவரை போல இயேசுவை அன்பு செய்தவர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை.
அதனால்தான் இயேசு நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றாரோ அதற்கு மேலாக நம் அன்னை மரியாளை அன்பு செய்ய வேண்டும் என்று மேக்சிமிலியன் கோல்பே அவர்கள் சொல்கின்றார். எனவே அந்த புனிதர் எவ்வாறு அன்னை மரியாளை நாம் அன்பு செய்ய வேண்டும், அந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பு இருக்க வேண்டும் என்றால் அந்த அன்னை மரியாளை இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்ற ஒரு அன்பு பக்தர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த புனிதர் நமக்கு நினைப்படுத்துகின்றார். அதே போல பரிசுத்த மரியாளை அன்னையாக ஏற்றுக்கொள்ள எவரும் தயங்க வேண்டாம். நம் அன்னை மரியாளை எவரும் நம்மளுடைய தாயாக ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயங்க வேண்டாம். நீங்கள் அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சகோதரராகவோ நம்மளுடைய மீட்பராக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் கடவுள் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்தார். அதனால் தான் சொல்கின்றேன், அன்னை மரியாளுடைய உடனிருப்பு எப்பொழுதுமே நமக்கு நிறைவை கொடுக்கின்றது, வாழ்வை கொடுக்கின்றது, சந்தோஷத்தை கொடுக்கின்றது, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் ஏராளமான அதிசயங்களை கொடுக்கின்றது. எவ்வாறு இன்றைய நற்செய்தியிலே கானாவூர் திருமணத்திலே குறைபாடோடு இருந்தார்கள், நிறைவற்றவர்களாக இருந்தார்கள், எல்லோரும் கலக்கத்தில் இருந்தார்கள். எப்படி இந்த திருமணத்தை நாம் நடத்த போகிறோம் என்ற ஒரு கலக்கத்தோடு இருந்தார்கள். ஆனால் அன்னை மரியாளுடைய உடனிருப்பு, அவருடைய பராமரிப்பு அந்த குடும்பத்தை உயர்த்தியது. அந்த அதிசயத்தை செய்ய அவர்களுக்கு கொடுத்தார் அந்த அன்னை மரியாள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், நீ துயரத்தில் அழுகின்ற பொழுது அம்மா என்று நீங்கள் கையேந்தி நீங்கள் சொல்வதிலே எந்த கலக்கமும் அடையாதீர்கள். அப்படி நீங்கள் சொல்கின்ற பொழுது அந்த தாய் உங்களை நிறைவாக வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அன்னை மரியாள் தன்னுடைய உதரத்தில் மட்டும் சுமந்தவள் அல்ல, இயேசுவை தன்னுடைய உள்ளத்திலும் ஒரு மணிமூடியாக திகழ்ந்தவள் தான் அன்னை மரியாள். அவ்வளவு அற்புதம் படைத்தவள் நம்மளுடைய தாய் அன்னை மரியாள். எங்கு பாருங்கள், எங்கு சென்றாலும் அன்னையை நோக்கி, நம்மளுடைய நாட்டிலும் அல்ல எல்லா தேசத்திலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த அன்னைக்கு ஒரு விமர்சனையாக ஒரு விழாவை கொண்டாடுகின்றார்கள். அவள் கடவுள் அல்ல, ஆனால் கடவுளாக மாற்றியவர் நம் ஆண்டவராகிய கடவுள். ஏனென்றால் அவ்வளவு அற்புதம் நிறைந்தவள் நம்மளுடைய அன்னை தாய். எனவே அந்த அன்னை தாயினுடைய உடனிருப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அனுபவிக்க வேண்டும். இதைதான் இன்றைய முதல் வாசகத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அவர்கள் தோல்வியை கண்டு கொண்டிருந்தார்கள், எப்பொழுதுமே பல்வேறு விதமான துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கு யாரும் இல்லை என்று அவர்கள் கலக்கத்தோடு இருந்தார்கள், அச்சத்தோடு இருந்தார்கள். எல்லோரும் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்தார்கள். அப்பொழுதுதான் அந்த எசையா புத்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது, கைவிடப்பட்டவள் என்று நீ பெயர்பட மாட்டாய், பால்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது, நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய், உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும், ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடும் மனவாழ்வு பெறும் என்று அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லி கடவுள் எவ்வாறு அவர்களை தேற்றுகின்றாரோ அதே போல் நம்முடைய தாய் ஒவ்வொரு நாளும் நம்மளோடு உடனிருந்து தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசுகின்றார். என்னுடைய மகன் கண்ணீரோடு இருக்கின்றான், கவலையோடு இருக்கின்றால், இவரை நீ தேற்ற வேண்டும் என்று நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு 4 நிகழ்வுகளை உங்களோடு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமெரிக்காவானது பெரிய அணுகுண்டை ஹிரோஷிமா நாகசாகி என்ற ஜப்பானிலே ஒரு குண்டை போடுகின்றார்கள். அந்த குண்டை போடுகின்ற பொழுது அங்கிருந்த பகுதியெல்லாம் அழிந்து விடுகின்றது. மக்கள் எல்லாம் கண்ணீரோடு அவர்கள் எல்லாம் சாகின்ற அந்த தருணத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு மக்கள் கால்களை இழந்தார்கள், கைகளை இழந்தார்கள், உயிரை இழந்தார்கள். எல்லோரும் தரமட்டமாகி கொண்டிருந்தது. ஆனால் அங்கே அன்னைக்கென்று அமலோற்பொன்ன ஆலயம் அங்கே இருந்தது. எல்லோரும் ஒன்று கூடி ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாளுடைய ஆருளை பெற்றார்கள். எல்லோரும் பேட்டி எடுக்கின்றார்கள், உங்களுக்கு எதுவுமே ஆகலையா, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. நாங்கள் எல்லோரும் அன்னையிடம் நாங்கள் மன்றாடினோம் என்று. இறந்தவர்கள் எல்லாம் அன்னையிடம் ஜெபிக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அன்னையினுடைய உடனிருப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அணுகுண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அதிசயங்களை செய்கின்ற ஒரு அன்னையாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க தேசத்திலே கலிபோர்னியாவிலே லாஸ் ஏஞ்சலஸ் என்ற ஒரு பகுதியை பார்த்தீர்கள் என்றால் எங்கு பார்த்தாலும் காட்டுத்தீ பரவி பல்வேறு மக்களை அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் இல்லை, நான் வாழ்வது சரியான ஒரு வாழ்வு என்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இழந்து கொண்டிருந்த பொழுது எல்லாவற்றையும் இழந்தார்கள். அங்கே ஒரு குடும்பமும் அங்கே காப்பாற்றப்பட்டதாக நாம் செய்தியிலே வாசிக்கின்றோம். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று கேட்ட பொழுது நாங்கள் அன்னை தாயிடம் நாங்கள் ஜெபமாலை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய உடனிருப்பு அந்த குடும்பத்தோடு இருந்தது. அவர்கள் கண்ணீரோடு கேட்டார்கள், எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை எப்படி நடத்துவது என்று தெரியாமல் இருந்தோம் என்று சொன்ன பொழுது அந்த தாய் அந்த குடும்பத்தை காப்பாற்றினர் என்று நாம் செய்தித்தாளிலே வாசிக்க கேட்டோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வை என்னுடைய வாழ்விலே நடந்ததை சற்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனக்கு தெரிந்த குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், கடவுளுக்கு தாராளமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், இல்லாதவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சென்னையிலிருந்து அவர்கள் பயணமாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். போகின்ற வழியிலே அவரும் மனைவி பிள்ளைகள் மற்றும் மாமியார் மாமனார் அனைவரும் அந்த வாகனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பைபாஸிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று குறுக்கே ஒரு பாட்டியானது ரோடை கிராஸ் செய்வதற்காக வருகின்றார். குறுக்கே போவதா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று போகின்றார். அந்த பாட்டியின் மீது மோதிவிட இருப்பதற்காக அவர்கள் சடன் பிரேக் போடுகின்றார்கள். அந்த பிரேக் போட்ட உடனே அந்த காரானது 2-3 சுற்று விழுந்து எல்லோரும் காப்பாற்றப்படுகின்றார்கள். ஆனால் அந்த வாகனத்தில் இருந்த அந்த குழந்தை மற்றும் சிறு குழந்தை மற்றும் தவறி இறந்து விடுகின்றது. கண்ணீரோடு கேட்கின்றார்கள், நான் ஆண்டவரே, அன்னை தாயே, உங்களுக்கு என்ன நான் குறை வைத்தேன், எதற்காக எனக்கு இவ்வளவு நடக்க வேண்டும் என்று அவர்கள் கண்ணீரோடு அழுதார்கள். கடவுள் இல்லை, அன்னை தாய் இல்லை என்று எல்லோரும் அவர்கள் நிராகரித்தார்கள். ஆனால் அவர்கள் பல நாட்களாக பல ஆண்டுகளாக ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவரை நாடி வரவில்லை, அன்னை தாயை அவர்கள் தேடவில்லை, அவருடைய அரவணைப்பை புரிந்து கொள்ளவில்லை, பராமரிப்பை புரிந்து கொள்ளவில்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே புது தெம்பையும் பலத்தையும் அவர்கள் அன்னையை நோக்கி, வேலையினாக தாயை நோக்கி சென்றார்கள். கண்ணீரோடு அழுதார்கள், நாங்கள் உமக்கு எந்த குறையும் வைக்கவில்லை தாயே, எதற்கு எங்களை நீ கைவிட்டு, எதற்காக எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீர் என்று சொல்லி அழுதார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு 2-3 குழந்தைகளை கொடுத்து இன்று சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதெல்லாம் ஒரு நிகழ்வாக இருக்கலாம். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரியாளுடைய பராமரிப்பு என்றுமே குறைந்து விடுவதில்லை. நாம் தான் அந்த தாயை நாம் கையேந்தி கேட்பதில்லை. நாம் கேட்கின்ற பொழுது அந்த தாய் தாராளமாக நமக்கு கொடுப்பார். நாம் கண்ணீரோடு கவலையோடு இருக்கின்ற பொழுதெல்லாம் அந்த தாய் என்றும் நமக்கு உடன் இருப்பார். இதை தான் இன்றைய நற்செய்தியிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பம் பற்றாக்குறையாக இருந்தார்கள். ஆனால் அந்த அன்னை தாய் பாருங்கள், அம்மா, நான் இன்னும் என்னுடைய நேரம் வரவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் அப்படியே சொல்லிட்டு போறாங்க. என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அன்னை தாய்க்கு தெரியும் தன்னுடைய மகன் என்ன செய்வார் என்று. அதனால்தான் தைரியமாக சொன்னால் அந்த தாய் என்ன சொன்னாங்க? அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த தாயினுடைய சொல்லை கேட்டு அவர் தட்டாமல் அந்த தாய்க்கு நிறைவான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கின்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படி மகிமை பெற்ற நம்முடைய தாயை நமக்கு தாயாக கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். நம் அனைவரும் சந்தோஷம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். எவ்வாறு யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது என்னவென்றால், நான் உனக்கு கட்டளை இல்லவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கின்றேன். எவ்வாறு கடவுள் நாம் செல்லும் இடமெல்லாம் இருக்கின்றாரோ அதே போல நம்முடைய தாய் அன்னை மரியாள் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாவலியாக இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு தேவ தாயாக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த தாயினுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல் தான் திருப்பாடல் ஆசிரியர் 99வது திருப்பாடலிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, நீ செல்லும் இடமெல்லாம் உண்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார், உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார் என்று சொல்லியிருக்கின்றது. எவ்வாறு ஆண்டவருடைய பராமரிப்பு இருந்ததோ அதே போல அன்னை மரியாளுடைய பராமரிப்பு என்று நம்மோடு இருந்து கொண்டு நம்மை வாழ வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எஸ்ஐயா புத்தகம் 62வது அதிகாரம் 3வது வசனத்திலே, ஆண்டவருடைய கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்கின்றாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடாக விளங்குகிறாய். ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுடைய கையில் மணிமுடியாக திகழ்வதற்கு காரணத்தினால் அன்னை மரியாளுடைய பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மை பராமரித்து கொண்டிருக்கின்றது. உன் கடவுளுடைய கரத்தில் நீ அரச மகுடமாய் விளங்குவாய். அந்த காரணத்தினால் அன்னை மரியாளுடைய பராமரிப்பு நம்மை என்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர் இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படி அன்னை மரியாள்
உடைய பராமரிப்பும் நம்மளுடைய உடனிருப்பும் என்றும் இருப்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த தாய் என்றுமே நம்மை வழிநடத்துவார். எங்களுடைய புனித லூயிஸ் குணால் அழகாக சொல்லுவார், நீங்கள் மோட்சத்திற்கு செல்ல வேண்டுமா, விண்ணகத்திற்கு செல்ல வேண்டுமா, தினந்தோறும் 3 அருள் நிறைந்த மரியை சொல்லுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பராமரிப்பை பெறுவது போல அன்னை மரியாளுடைய உடனிருப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்வார். ஆம், அவ்வளவு அதிசயங்களை பெற்ற அன்னை தாயை நம்மளுடைய தாயாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் ஒருபோதும் மறந்து விடாமல் அந்த தாயை மகிமைப்படுத்துவோம். அந்த தாயை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு, நீங்கள் யாரிடம் செல்கின்றீர்களோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவதற்காக அன்னை தாய் இருக்கின்றார். எனவே அந்த தாயிடம் கையேந்தி ஜெபியுங்கள். அந்த தாய் உங்களுக்கு வல்ல செயல்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இன்றைய திருப்பாடலிலே மிக அழகாக கூறப்பட்டிருக்கும், ஆண்டவருடைய வியத்தகு செயல்களை நீங்கள் அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய நாவாலும் உங்களுடைய வல்லமையினாலும் உங்களுடைய செயல்னாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய அதிசயங்களை அற்புதங்களை நீங்கள் காணப்படுகின்றவர்களாக நீங்கள் திகழ வேண்டும். அத்தகைய வரத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள், நம்மை உருவாக்கின கடவுள், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கடவுள் எப்பொழுதுமே அவருடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த அருளையும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, சாட்சியமிக்க ஒரு கிறிஸ்தவர்களாக, நாம் அனைவரும் எல்லோரும் சமமானவர்கள் என்ற ஒரு மனநிலையோடு வாழ்கின்றவர்களாக, பிளவுகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து, துன்பங்களை மறந்து அன்னை தாயை இறுக பிடித்துக் கொள்வோம். ஒரு இளைஞன் ஆற்றங்கரையில் ஓரத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மீன்கள் எல்லாம் வேகமாக எதிர் திசை போட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞன் பார்க்கின்றான், தண்ணி அழகா அந்த ஆற்றுல ஓடுது, ஏன் இந்த மீன் நீங்க எல்லாம் எதிர் திசை போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த மீன்கள் அந்த இளைஞனிடம் சொன்னதாம், நாங்கள் செத்த மீன்கள் அல்ல, கருவாடு அல்ல, நாங்கள் தண்ணியோடு தண்ணியாக செல்வதற்கு நாங்கள் வாழும் மீன்கள், உயிருள்ள மீன்கள். அப்படிதான் நம்மளுடைய அன்னை தாயும் வாழும் தாயாக, வாழும் கடவுளாக இருக்கின்றவர் நம்மளுடைய கடவுள், உயிருள்ள கடவுள். எனவே அந்த உயிருள்ள கடவுளை நம்மளுடைய கடவுளாக நமக்கு, நம்மளுடைய அன்பு தாயை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த தாயினுடைய விசுவாசத்தையும் அன்பையும் தாழ்ச்சியையும் எளிமையும் பெற்றவர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது அன்னையினுடைய உடனிருப்பு என்றும் உங்களோடு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். எனவே அந்த அன்னை இருக்கும் வரை நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பயமில்லை, அச்சமில்லை என்ற ஒரு மன நிறைவோடு நாம் தொடர்ந்து செல்வோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி அந்த அன்னை தாய், குறிப்பாக நம்மளுடைய பெரியநாயகி அன்னை கொணாங்குப்பத்தில் இருக்கின்ற இந்த தாயினுடைய வாழ்க்கையில செய்த மகா கிருபையை நினைத்து பாருங்கள், அற்புதத்தை நினைத்து பாருங்கள், அதிசயத்தை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்பத்திற்கு ஏதாவது வழியிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த தாய் என்றுமே உங்களை கைவிட மாட்டார், கலங்க விட மாட்டாள். எனவே அந்த தாயினுடைய பராமரிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கின்றதா, அந்த தாயிடம் வந்து முழங்கால் படியிட்டு கேளுங்கள், தாயே எனக்கு இதை தாரும், நான் இன்னும் அதிகமாக ஒரு விசுவாசமுள்ள, ஒரு வீரமுள்ள ஒரு விசுவாசியாக, கிறிஸ்தவளாக வாழ்வதற்கான எல்லா குறைகள், எல்லா வளங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று ஜெபிங்கள். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அந்த தாய் என்றுமே நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு மனநிறைவோடு நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நீ அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணப்படுகின்ற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த உங்களுடைய தாயை எங்களுடைய தாயாக எங்களுக்கு கொடுத்து அவர் வழியாக பல்வேறு அற்புதங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீர். குறிப்பாக இந்த பங்கு தந்தை, இந்த அதிபர் தந்தையின் வழியாகவும் இருக்கின்ற குருக்கள் வழியாகவும் இன்றைய திருப்பலை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை வழியாகவும் நீ எங்களுக்கு பல்வேறு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அன்னை தாயே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் அதிசயங்களை செய்கின்ற இடமாக, இந்த இடம் குணத்தை கொடுக்கின்ற ஒரு இடமாக, அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு இடமாக, இன்னும் அதிகமாக உருவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தாரும் தாயே. குறிப்பாக இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் தொடர்ந்து நம்பிக்கையுள்ள ஒரு விசுவாசிகளாக, உம்மை தேடுகின்ற விசுவாசிகளாக, ஆமோஸ் இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே இஸ்ரவேலரை கேளு, ஆண்டவரை தேடி நீ வாழ்வடைவீர் என்று சொல்லியிருக்கின்றார். எனவே ஆண்டவரை தேடி வாழ்வடைகின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வரமருள தந்தரல வேண்டும் என்று உம்மை பார்த்து நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.